இதுவரை நடந்தவை. கடந்த பாகத்தில் நிவேதா கொலை வழக்கில் கதிருக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது. ஆனால் கதிரின் வயதான வக்கீல் தண்டபாணி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாதவனுடன் ஒரு கேள்வியை கேட்டார். ஒருவேளை நிவேதா உயிரோடு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு கேள்வி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாதவனின் மனதை உலுக்கி கொண்டிருந்தது. அப்போது கோர்ட்டில் அமைதியாக அமர்ந்திருந்த ஒரு மர்மப்பெண் திடீரென அவன் வாழ்க்கைக்குள் வந்தாள். அந்த சந்திப்பு இந்த வழக்கின் போக்கை மாற்றப் போகிறதா? வாருங்கள் பார்ப்போம். முந்தைய பாகங்களின் வீடியோ URL லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு வரவும். அத்தியாயம் 7. மாதவன் டக்கென்று அவள் கையை விட்டு காரை கண்ட்ரோல் பண்ண ஸ்டீரிங்கை வேகமாக திருப்பினான். ஐயோ, என்ன சார் ஆச்சு? அவள் பயந்து போய் கத்தினாள். டயர் பஞ்சர் ஆகி கழண்டு டவுன் ஆன மாதிரி இருக்கு, மாதவன் சொன்னான். அவன் காரை மெதுவாக ரோட்டோரமாக கொண்டு போய் நிறுத்தினான். காரை விட்டு வெளியே இறங்கி பார்த்தான். அந்த நள்ளிரவு நேரத்தில் அவர்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். காரை சுற்றி வந்து செக் பண்ணி பார்த்த பொழுது முன்பக்க டயர் பஞ்சராகி போயிருந்தது தெரிந்தது. அதற்குள்ளாக அகிலாவும் காரை விட்டு வெளியே வந்தாள். டயரை மாற்றுறதுக்கு எப்படி கொஞ்சம் டைம் ஆயிரும் போல் இருக்கு. என்ன சார் இது இப்படி ஆயிடுச்சே? அவள் ஆச்சரியமாக கேட்டாள். ஆனால் உங்கள் ஏரியா இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான். நீங்கள் வேணால் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ஏதாவது டாக்ஸி பிடிச்சி. என்ன சார் அதுக்குள்ளே என்ன விரட்டுறதுலேயே குறியாக இருக்கிறீங்க? இப்போ தானே உங்கள் வெற்றியை கொண்டாடுற 2 பேர் சேர்ந்து ட்ரிங்க்ஸ்ன்னு டிசைட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் உங்களை நடுத்தருவில் விட்டுட்டு நான் எப்படி சார் போவேன்? அது ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகில்லையே. ஆனால் நீங்கள் முதல்ல ஜாக்கியை வெளியே எடுங்க, டயரை மாற்றுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, பார்க்கலாம். 2 பேரும் சேர்ந்து கார் டயரை மாற்றிய வேளையில் இறங்கினார்கள். சுமார் ஒரு 15 நிமிடத்தில் கார் டயரை மாற்றி முடித்தார்கள். மாதவன் வந்த பஞ்சரான டயர் உருட்டி கொண்டு காரின் பின்பக்க டிக்கியை நோக்கி போட்டுவிட்டு இருந்தான். சரியாக அதே நேரத்தில் ஒரு போலீஸ் ஜீப் அவர்கள் பக்கத்தில் வந்து பிரேக் அடித்து நின்றது. மாதவன் அப்படியே ஷாக்காகி நின்றான். இங்கே என்ன நடக்குது? நடுராத்திரியில்? ஜீப்பில் டிரைவருக்கு பக்கத்தில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் கடுகடுப்பான குரல் கேட்டார். மாதவன் சொன்னான், ஒன்றும் இல்லை சார், காரோட முன்னாடி டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, அதுதான் மாற்றிட்டு இருக்கேன். அட, இது நம்ம வக்கீல் சார் ஆச்சு. ஜீப்பை ஓட்டின டிரைவர் கான்ஸ்டபிள் டக்கென்று அடையாளம் கண்டுபிடித்து சொன்னான். அடுத்த நிமிடம் அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஜீப்பை விட்டு கீழே இறங்கினார். மாதவனுக்கும் அந்த இன்ஸ்பெக்டரை நன்றாகவே தெரியும். அவர் பெயர் சிவக்குமார். அடையார் போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். சாரி வக்கீல் சார், சிவக்குமார் ரொம்ப மரியாதையாக சொன்னார். இருட்டில் உங்களை அடையாளம் தெரியாமல் தப்பாக கேட்டேன். நோ ப்ராப்ளம் சார், பரவாயில்ல. மாதவனும் பதில் சொன்னான். நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா சார்? அதெல்லாம் தேவையில்லை சார், வேலை முடிஞ்சுது. அப்பொழுது இன்ஸ்பெக்டர் சிவக்குமாரின் பார்வை மாதவனுக்கு பின்னாடி நின்று அகிலா மேல் விழுந்தது. அவளை தலையிலிருந்து கால் வரை ஒரு மாதிரியாக உற்று பார்த்தவர் அப்புறம் ஒரு குழப்பமான பார்வையோடு மாதவனை பார்த்தார். இவங்க பேர் அகிலா. மாதவன் கொஞ்சம் பதற்றமான குரலில் சமாளித்தான். என்னோட ஃப்ரெண்டு. அகிலா லேசாக சிரித்தாள். சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு போலீஸ் சிரிப்பை வரவழைத்துவிட்டு மாதவனுக்கு ஒரு கும்பிடு போயிட்டு விட்டு மறுபடியும் ஜீப்பில் ஏறி உட்கார்ந்து விட்டார். ஜீப் அடுத்த செகண்டே அங்கிருந்து பறந்து போனது. மாதவன் அந்த பஞ்சர் டயரும் ஜாக்கியும் டிக்கியில் போட்டுவிட்டு 2 பேரும் மறுபடியும் காருக்குள் ஏறி அமர்ந்தார்கள். மாதவன் காரை முன்னாடி எடுத்தான். ஆனால் அவன் மனதுக்குள் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓடியது. இந்த அகிலா சும்மா டைம் பாஸுக்காக அவங்க கூட ஒட்டிகிட்டு வரல, ஏதோ ஒரு பெரிய மிஷினோட தான் தன்னை தன் வலைக்குள்ளே இழுக்கணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா. அதுவும் அவனுக்கு புரிந்தது. அப்போ மாதவன் அவளுக்கு பின்னாடி இருந்த அந்த மர்மத்தை அவிழ்க்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. அதே சமயம் தேவையில்லாமல் ஏதாவது ஸ்கேண்டலில் நம்மளை மாட்ட விட்டு பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற பயமும் அவன் மனதுக்குள் இருந்தது. ஆனால் அவள் யார், அவளுக்கு தன்னிடமிருந்து என்ன வேண்டும் என்கிறதையும் முழுதாக தெரிந்து கொள்ளாமல் அவளை அப்படியே விட்டுவிடவும் அவனுக்கு மனதில்லை. இப்போதைக்கு அவள் சொல்கிறதெல்லாம் ஆமாசாமி போட்டுட்டு அவள் பின்னாடியே போகிறது தான் சரி என்று முடிவு பண்ணான். திருவான்மையூர் வந்துருச்சு. மாதவன் திடீரென சொன்னான். இப்போது காரை எங்கே திருப்பணும்? அகிலா அங்கிருந்த பாரடைஸ் தியேட்டர் பக்கத்துலேருந்து ஒரு அட்ரஸை சொன்னாள். இது உங்கள் வீட்டோட அட்ரஸா? மாதவன் கேட்டான். ஆமாம், அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் தான் நான் தங்கியிருக்கேன். ஐசி. அவள் ஒரு செகண்ட் நிறுத்திவிட்டு ரொம்ப அர்த்தமுள்ள குரலில் சொன்னாள். நான் அங்கே தனியாக தான் இருக்கேன். உங்களோட இந்த பிரம்மாண்டமான வெற்றியும் குட்டி செலிப்ரேஷன் இப்போ இந்த ரூம்குள்ளே தான் நடக்க போகுது சார். குட்டி செலிப்ரேஷனா? நான் உங்களை முன்னிட்டு தான் சார் அப்படி சொன்னேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விசேஷத்தை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீட்டிச்சுக்கலாம், எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. தேங்க்ஸ் அகிலா. மாதவன் ஒரு செகண்ட் நிறுத்திவிட்டு ரொம்ப சீரியஸாக கேட்டான். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நிஜத்தை சொல்லுங்கள். என்ன சார், உங்களுக்கு நிஜமாகவே கல்யாணம் ஆகிடுச்சா? என்ன சார் இது, இப்போ பத்திரத்துலையா நான் எழுதி தரணும்? இல்லை, உங்களை பார்த்தா கண்டிப்பாக கல்யாணம் ஆன மாதிரி தெரியல. அப்படின்னா நான் கல்யாணம் ஆகாதானே நீங்கள் நினச்சிக்கோங்க, எனக்கு ஓகே தான். சும்மா அப்படி நினச்சிக்கிட்டா எப்படி? உண்மையை சொல்லணுன்னா வீட்டுக்குள்ளே என் புருஷன் யாராவது இருப்பாரோன்னு நீங்கள் பயப்படுறீங்க, அதுதானே சார் விஷயம்? மாதவன் அதுக்கு மறுப்பு சொல்லாமல் அமைதியாக இருந்தான். வக்கீல் சார், நான் இப்போ தானே சொன்னேன் இந்த ஃப்ளாட்டில் நான் தனியாக இருக்கேன்னு. அப்போ உங்கள் புருஷன் அவர் இங்கே தங்குறதில்ல, பின்ன எங்கே இருக்கார்?
அவர் தங்கிறதுக்கு நிறைய இடங்க இருக்குது சார். ஆனால் இப்போதைக்கு அவர் தேர்ந்தெடுக்கிறது தங்கியிருக்கிற இடத்துலேருந்து அவரால் சொந்த இஷ்டப்படி எங்கேயும் வெளியே வர முடியாது. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே. சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற இப்போ யாரும் வரமாட்டாங்க. என் புருஷனும் வரமாட்டார், வேறு எந்த திருடனும் வரமாட்டான், அவ்வளோதான். இருந்தாலும் இந்த நள்ளிரவு நேரத்தில் ஒரு தெரியாத ஆம்பளையும் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது அவ்வளோ சரியாக இருக்குமா? நீங்கள் என்ன 3வது மனுஷனா சார்? நீங்களும் நம்ம ஆளு தானே? என் கேள்விக்கு ஒழுக்கமாக பதில் சொல்லுங்க கிலா. ஆமாம் சார், அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கான குரலில் சொன்னார். அது ரொம்ப சரிதான், 100% சரி. யோசிச்சுக்கோங்க, இதனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நான் நல்லா யோசிச்சு தான் சார் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரிங்க் பண்ணுவீங்களா? என்ன சார் இப்படி ஒரு விசித்திரமான கேள்வி கேட்குறீங்க? நான் குடிக்கிற பழக்கம் இல்லாதவளாக இருந்தால் உங்களை இப்படி இன்வைட் பண்ணி பார்ட்டி பண்ணலான்னு கூப்பிடுவேனா என்ன? ஓ சாரி, நோ ப்ராப்ளம், விடுங்க. அவள் சொன்ன அட்ரஸில் போய் மாதவன் காரை நிறுத்தினான். உள்ளே வாங்க சார், அவள் கூப்பிட்டாள். மாதவன் கார் சீட்டை விட்டு இறங்காமல் லேசாக தயங்கினான். இப்போ என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? அவள் ஆச்சரியமாக கேட்டாள். இங்கே பாரு அகிலா, மாதவன் ரொம்ப சீரியஸாக பேச்சை ஆரம்பித்தான். ஒரு கண்ணு தெரியாதவன் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். நீ இதோ பெரிய பிளான் வச்சு தான் உன்னை அவன் ஃப்ளாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு. அந்த நோக்கம் என்னன்னு நீ இப்போவே என்கிட்ட சொல்லிட்டா நான் எந்த பாரம் இல்லாமல் அவன் கூட நிம்மதியாக வருவேன். இல்லைன்னா என் மண்டைக்குள்ளே ஒரு குடைச்சல் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் உன்ன மாதிரி ஒரு பேரழகியோடு என்னால் இந்த டைமை என்ஜாய் பண்ண முடியாது. வக்கீல் சார், அவள் எந்த தயக்கம் இல்லாமல் அப்பண்டமாக சொன்னாள். முதல்ல உள்ளே வாங்க. அங்கே போனதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. என்னென்ன நோக்கங்கள் வெளியே வரப்போகுது, நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் உங்களுக்கே புரியும். ஆனால் உண்மையான காரணத்தை என்கிட்ட சொல்லிடுவில்ல? நிச்சயமாக சொல்கிறேன் சார், உண்மையான காரணத்தை சொல்கிறேன், டூப்ளிகேட் காரணத்தை சொல்கிறேன். சரி சரி வாங்க போகலாம். மாதவன் காரை விட்டு வெளியே இறங்கினான். அந்த பெண்ணுடைய வீடு 2 ரூம் கொண்ட ஒரு சின்ன ஆனால் செம க்யூட்டாக டெக்கரேட் செய்யப்பட்டிருந்த ஒரு ஃப்ளாட். ஆரம்பத்தில் அவள் மாதவனுடன் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பெக் விஸ்கி தான் சாப்பிட்டாள். அதற்கு பிறகு மாதவன் மட்டும் விஸ்கிக்கு ஊற்றி தந்துவிட்டு அவள் தனக்கு ஜின் அண்ட் லைம் ஜூஸை கலந்து காக்டெயில் பண்ணி குடிக்க ஆரம்பித்தாள். 2வது பெக் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவள் அந்த சின்ன கிச்சனுக்குள் போய் சாசேஜ் வறுத்து கொண்டு வந்தாள். அந்த விஸ்கிக்கு அந்த சைடிஷ் மாதவனுக்கு அவ்வளோ ருசியாக இருந்தது. 3வது பெக் உள்ளே போனதும் மாதவனுக்கு வீட்டுக்கு கிளம்ப வேண்டும் என்ற எண்ணமே சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. இப்படி ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்குறதுன்னு புதுசான விஷயம் இல்லை அவனுக்கு. அவன் ஒன்றும் கேரக்டர் கெட்டவன் இல்லை. 2 பேருக்கும் சம்மதம் இருந்து வச்சுக்கிற ரிலேஷன்ஷிப்பை அவன் தப்பென்றும் நினைக்கவும் இல்லை. இந்த மாதிரியான அவனுடைய மாடர்ன் கொள்கையினால்தான் 32 வயதாகியும் அவன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் முரட்டு சிங்கிளாகவே சுற்றி கொண்டிருந்தான். அவன் கண்ணை நிறைய திறந்து அவளை பார்த்தான். அவளுக்காகத்தான் அவனை இங்கே கூட்டி வந்திருக்கிறாள். அப்புறம் அவனுக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்கப் போகிறது? அவளாகத்தான் அவனை இங்கே கூட்டி வந்திருக்கிறாள். அப்புறம் அவனுக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்கப் போகிறது? அவள் தனக்கு ஜின்னையும் மாதவனுக்கு விஸ்கியும் புதிதாக ரெடி பண்ணி கொடுத்து விட்டு கோர்ட்டில் ஜெயிச்ச வெற்றிக்காக ஒரே ஒரு பெக் குடிக்க வந்த மாதவனுக்கு தான் எவ்வளவு நேரமாக அந்த பெண்ணுடனே அங்கே இருக்கிறோம் என்ற ஞாபகமே இல்லாமல் போய்விட்டது. ஒரு அழகான பெண்ணுடைய மாய வலைக்குள் விழுந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து வெளியே வருவது அவனுக்கு எப்பொழுதுமே கஷ்டமான காரியம்தான். அவன் அவளை உற்று பார்த்தான். திடீரென அவள் கண்களை திறந்தால் மாதவனை பார்த்து ரொம்ப மயக்கிற மாதிரி ஒரு கவர்ச்சியான புன்னகை கொடுத்தாள். அப்புறம் கைகளை நீட்டி அவனுடைய வாயிலிருந்து சிகரெட்டை பிடுங்கி அவள் லேசாக இழுக்க ஆரம்பித்தாள். மாதவன் கொஞ்ச நேரம் இமைக்காமல் அவளை பார்த்துவிட்டு மெதுவாக கேட்டான், என் மேலே ஏன் இந்தளவுக்கு திடீர்னு ஒரு பாசம் உனக்கு? உங்களுக்கு இந்த அன்பு பிடிக்கலையா சார்? அவள் கேட்டா. ரொம்ப பிடிச்சிருக்கு, லைஃபே செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் அப்புறம் ஏன் நான் உங்கள் மேலே ஏதோ உபகாரம் பண்ண மாதிரி நினைக்கிறீங்க? நீங்கள் தான் என் மேலே ஏதாவது பெருந்தன்மையாக அன்பு காட்டியிருக்கீங்கன்னு நினச்சிக்க வேண்டியதானே? மாதவன் பயங்கர ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். நீங்கள் நம்புவீங்களா சார்? கடந்த 2 மாதமாக கோர்ட்டு கலைஞ்ச அத்தனை அழைச்சலும் உங்கள் ஒத்த ஆளுக்காக தான். கோர்ட்டில் உட்காந்து உங்களை மட்டும்தான் வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன். உங்கள் ஞாபகமாகவே தான் இருப்பேன். இல்லை, இது என்னால் நம்பவே முடியலாக்கலாம். ஆனால் இதுதான் சார் 100% உண்மை. சரி, இப்போவாது ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லிவிடு. என்ன சார்? நீ இப்போ யார் மேலே உன் கோபத்தை காட்டி பழி வாங்கிட்டு இருக்க? அவள் சத்தமாக சிரித்தாள். இங்கே பாரு அகிலா, நான் உன்னை எந்த விஷயத்துக்காகவும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் உன்னோட இந்த மர்மமான பிஹேவியருக்கு என்ன காரணம்னு சொன்னால் என் மண்டைக்குள்ளே இருக்கிற குழப்பம் தீரும். நீ சொல்லலைன்னா வர நாட்கள் முழுக்க இவன் ஏன் அப்படி பண்ணனா, எதுக்காக பண்ணான்னு யோசிச்சே என் மண்டை வெடிச்சிடும். சரி சார், நான் சொல்கிறேன். குட் கேர்ள். ஆனால் அதுக்கு முன்னாடி போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே. அவள் பெட்டை விட்டு கீழே இறங்கினாள். ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறம் அவள் ரூமுக்குள் திரும்பி வந்தபோது அவளுடைய நடையில் ஒரு தடுமாட்டம் இருப்பதை மாதவன் நன்றாக கவனித்தான். அவள் கையில் முக்காவால்சி நிறைந்திருந்த ஒரு கிளாஸ் இருந்தது. அதில் இருக்கும் திரவம் கீழே சிந்தாமல் இருப்பதற்கே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாள். இது என்ன தண்ணி ஆகிலா? மாதவன் கேட்டான். இல்லை சார், இது ஜின்னு தான். உண்மையை ஒத்துக்கொண்டாள். அப்போது நீ இப்போ தான் குடிச்சிட்டு வந்த? ஆமாம். பெட்டில் ஏறி அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டே சொன்னால், நீங்களும் குடிங்க சார். வேண்டாம் வேண்டாம், ஆனால் இது நான் உனக்காக தானே எடுத்துகிட்டு வந்தேன். இதில் என்ன தாகமா? உனக்கு தாகமா இல்லையா என்ன? இல்லைம்மா,
இது என்னோட தாகம் ரொம்ப சீக்கிரம் அடங்கிடுது சார். அவள் நக்கலாகவே சிரித்துக்கொண்டே சொன்னாள். மாதவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். யூ ஷுர் யூ டோன்ட் நீட் அ ட்ரிங்க்? எஸ் குவைட். ஓகே சார். அவள் ஒரே மூச்சில் அந்த ஜிம் கிளாஸை காலி பண்ணிவிட்டு அதை ஒரு பக்கமாக தூக்கி எறிந்தாள். நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தே ஆகிக்கலாம். மாதவன் அவளுக்கு ஞாபகப்படுத்தினான். ஆமாம், ஆனால் நான் சொல்கிறத கேட்ட மேலே கோப்பட மாட்டீங்களே சார்? மாட்டேன். ஆனால் பாருங்கள், இதை கேட்டால் உனக்கு என் மேலே கண்டிப்பாக பயங்கர கோவம் வரும். நீ முதல்ல விஷயத்த சொல்ல அகிலா. என் மேலேயும் கோவம் வரும், அந்த கதிர் மேலேயும் கோவம் வரும். கதிர் மேலேயா? மாதவன் கொஞ்சம் தடுமாறினார். எந்த கதிர்? இன்னத்து தேதியில் பேசுகிற அளவுக்கு ஒரு கதிர் தான் சார் இருக்கான், அந்த டூரிஸ்ட் கைடு கதிர். அவனை தவிர வேறு யார் சார் இப்போ? உனக்கு கதிரை தெரியுமா? அந்த பரதேசியை என்னை விட உலகத்தில் வேறு யாருக்கு சார் நல்லா தெரியும்? அவருடைய குரலில் விஷம் கக்கிற மாதிரி கோபம் வந்தது. நான் அவனோட பொண்டாட்டி சார். என்னது? மாதவன் அப்படியே அதிர்ந்து போனான். ஆமாம் சார், மறுபடி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அவனோட சொந்த சம்சாரம், அவனோட தர்ம பத்தினி ஒய்ஃப். அவன் அப்படியே வாயெடுத்தி போய் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 8. இப்போ உனக்கு என் மேலே பயங்கர வெறுப்பு வந்திருக்குல்ல சார்? தன் புருஷன் அங்கே தூக்கு கயிறை நோக்கி நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு அந்த தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அந்த அரசு வக்கீலோட படுக்கையை ஒரு பொம்பளை பகிர்ந்துட்டு இருக்காளேன்னு கேவலமாக நினைப்பீங்க. உனக்கு இப்போ என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கணும், கொல்லணும்னு தோணுது இல்லையா? அதானே? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லை அகிலா. ஆனால் ஒரு வேளை கதிர் இப்போ இங்கே இருந்திருந்தா அவனுக்கு அப்படி தோன்றது மட்டும் இல்லை, நிஜமாகவே என் கழுத்தை நெரிச்சு கொன்னே போட்டிருப்பான். ஏன் அப்படி? ஏன்னா நான் அவனுக்கு துரோகம் பண்ணுறேன்னு இல்லை. ஆம்பளைங்க ஜென்மமே ஒரு நாய் புத்தி சார். அவள் பற்களை கடித்து கொண்டே சொன்னாள். அவன் ஊராக போய் எச்சலை நக்குவான், கண்ட பொம்பளை பின்னாடி அலைவான். ஆனால் அவனோட பொண்டாட்டி வேற ஒரு ஆம்பளை நிமிந்து பார்த்தா கூட அவனுக்கு கொலவெறி வந்துடும். கதிர் அப்படிப்பட்ட அயோக்கியம் சார். கல்யாணமான 4 நாள் கூட அவன் என்கிட்ட உண்மையாக நேர்மையாக இருந்துக்க முடியல. ஆனால் நான் வெளியில் போகும்போது சும்மா எவனாவது என்னை நிமிந்து பார்த்தா கூட போதும், வீட்டுக்கு வந்து என் மேலே கையை வச்சுடுவான். சில சமயம் அவன் என்னை அவ்வளோ கொடூரமாக அடிப்பான். 2 நாளைக்கு என்னால் எந்திரிச்சு என் காலில் கூட நிற்க முடியாது. அவள் ஒரு செகண்ட் நிறுத்தி விட்டு அப்புறம் சொன்னாள். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல சார், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு. அது என் புருஷன் தான் நிறுத்த சொன்னான்னு. நீங்கள் நினச்ச மாதிரி தன்னோட அழகான பொண்டாட்டி வேலைக்கு போகிறது பிடிக்காமல் அவன் என் வேலையை நிறுத்த சொல்லலை சார். அசல் காரணம் என்ன தெரியுமா? நான் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு குடும்பத்துக்காக 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்லையாம்மா. அங்கே எவனையோ கள்ளக்காதலாம் பார்க்க போகிறேன்னு அவன் தப்பாக சந்தேகப்பட்டான் சார். வக்கீல் சார், இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான கொடூரமான மிருகத்துக்கிட்ட இருந்து இப்போ எனக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? அந்த பாவி தூக்கில் தொங்குனா நான் ஃப்ரீ ஆகிடுவேன். அவன் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு என்னை அடித்து மிரட்டினானோ அதையெல்லாம் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நிஜத்தை சொல்லணும்னா இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை சார். இதுதான் நான் அவனுக்கு கொடுக்குற தண்டனை. அவனோட ஒவ்வொரு நிமிஷம் கூட என்னால் நிம்மதியாக வாழ முடியல. இந்த சின்ன வயசுலேருந்து புருஷன் புண்ணியவான்னு நினைக்க சொல்லி வளர்த்த ஒரு பொண்ணோட ஆகப்பெரிய பழிவாங்கல் இதுதான் சார். கடவுள் புண்ணியத்தில் அந்த கதிர் சீக்கிரமாக தூக்கல் தொங்கணும். அவனோட ஆத்மா நரகத்தில் போய் வேகணும். அவனுக்கு எப்பவுமே நிம்மதி கிடைக்கக்கூடாது. அவனோட கண்ணு முன்னாடி எப்பவுமே ஒரே ஒரு காட்சி தான் ஓடணும். அவனோட ஒழுக்கமான சம்சாரம் வேற ஒரு ஆம்பளையோட படுத்திருக்கா. ஆனால் அவனால் அங்கிருந்து அதை தடுக்க முடியலைங்கிற அந்த வலி அவனுக்கு கிடைக்கணும். அவள் பேசி முடித்தால். கோபத்தில் அவளுடைய முகம் சிவந்து போய் மூச்சு வாங்கியது. நீங்கள் தான் அந்த கதிருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததே. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவள் மறுபடியும் பேச ஆரம்பித்தாள். உனக்கு என்னோட நன்றியெல்லாம் காட்டணுங்கிறக்காக தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இந்த கதிர் சாகிறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் நான் இந்த நன்றியை காட்ட ரெடியாக இருக்கேன். அந்த ஜட்ஜு, போலீஸ்காரங்க, அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் என்னோட பழிவாங்கல் சார். திடீரென்று அவர் குரல் பயங்கரமாக சத்தம் எழுப்பியது. இன்றைக்கி யாராவது போய் அந்த கதிர்கிட்ட சொல்லுங்கள், அவளோட பொண்டாட்டி வேற ஒருத்தனோட படுக்கையில் இருக்கான்னு. வந்து என்ன அடிக்க சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஒரு பத்னி தெய்வமாக இருந்தப்போ, என் உடம்புல வேற ஒருத்தன் நிழல் கூட படாமல் இருந்தப்போ, என் புருஷனை தவிர வேறு எந்த ஆம்பளையும் நினச்சி கூட பார்க்காம இருந்தப்போ என்னை மிருகம் மாதிரி அடித்தான் இல்லை. இப்போ வந்து அடிக்க சொல்லுங்க அவனை. மாதவன் அப்படியே ஹிப்டினாசம் செய்யப்பட்டவனை மாதிரி அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தான். வக்கீல் சார், இந்த தடவை அவள் குரல் கொஞ்சம் அமைதியாக இருந்தது. இன்றைக்கி நீ என்னை ஜீன்ஸ் பேண்ட்லேயும் டிஷர்ட்லேயும் பார்த்தீங்கல்ல,
கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்போவுமே இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ், உடம்ப கச்சிதமாக காட்டுற மாதிரி ட்ரெஸ்ஸை தான் போடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நைட்டு என் புருஷன் வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு அவன் என்ன அழகாக இருக்கனான்னு பாராட்டணுமேங்கிறக்காக ஆசையில் ஒரு ஸ்கர்ட்டும் ப்ளவுஸும் போட்டுக்கிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணேன். அவனுக்கு பிடிக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் பதிலுக்கு அவன் என்ன பண்ணான் தெரியுமா சார்? என் உடம்புல இருந்த அந்த துணியை கொடூரமாக கிழிச்செறிஞ்சிட்டு என்னை அடித்து அரை உயிராக போட்டுட்டான். அதுக்கப்புறம் என் வார்ட்ரோப்பில் இருந்த அந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து என் கண்ணு முன்னாடியே பிளேடால் துண்டு துண்டாக கீறி வெட்டி சாம்பல் ஆக்கிட்டான். திடீரென அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் கடகடவென கொட்டியது. மாதவன் ரொம்ப அனுபவத்துடன் அவளை நினைத்து மெதுவாக தட்டி கொடுத்தான். அவள் முகத்திலிருந்த அந்த சிவந்து போன தகிப்பு கோபத்தினால் வந்ததா இல்லை குடித்த போதையினால் வந்ததா என்று அவனால் கணிக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது அவள் பேசும்பொழுது அவளுடைய நாக்கு பயங்கரமாக குளறியது. அதை வைத்து அவன் உள்ளே வரும்போதே செம போதையில் அவள் இருந்திருக்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. நீ தினமும் கோர்ட்டுக்கு வர விஷயம் அந்த கதிருக்கு தெரியுமா? மாதவன் கேட்டான். நிச்சயமாக தெரியும் சார், தெரியாமல் எப்படி போகும்? அப்போது உன்னோட இந்த பழிவாங்கிற விளையாட்டில் என்ன ஒரு பகடக்காயாக ஆக்கியிருக்கிறது தான் நீ எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கியா? அவள் லேசாக சிரித்தாள். ஒருவேளை அது நிஜமாக இருந்தாலும் இந்த பகடக்காயாக மாறினதில் உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா சார்? இல்லை, எனக்கு லாபம்தான், நிறையவே லாபம்தான். மாதவன் உண்மையை ஒத்துக்கொண்டான். அவள் டக்கென்று அவனுடைய மடியில் தலையை வைத்து படுத்துக்கொண்டு மெதுவாக மயக்கும் குரலில் சொன்னாள். இன்னும் நிறைய வேணுமா சார்? வேண்டாம். என்ன சார்? அதாவது இப்போ வேண்டாம் ஆகிலா. எனக்கு முதல்ல உன்னை பற்றியும் கதிரை பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியணும், அதை சொல்லு. இன்னும் என்ன சார் சொல்கிறது? நான் விடிய விடிய பேசினா கூட அந்த கதிரை எனக்கு கொடுத்த சித்திரவதைகளோட கதை முடியாது வக்கீல் சார். திடீரென அவர்களுக்குள்ள ரொம்ப ரகசியமாக மாறியது. எனக்கு அவன் தூக்கில் தொங்குறதாங்கிறத விட அவனோட இந்த சாவுக்கு நான் தான் காரணங்கிறதான் ரொம்ப பெரிய சந்தோஷம். உன்னாலையா? எப்படி? ஏன்னா நான் வாயை திறக்காமல் மூடிட்டுருக்கேன், அதுதான் காரணம். என்ன சொல்கிற நீ? ஆமாம் சார், நான் தினமுக்கு கோர்ட்டுக்கு போய் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கு கயிறு நோக்கி போகிற அந்த தமாஷை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் வாயை மட்டும் நான் மூடிட்டேன். நான் மட்டும் அங்கே என் வாயை திறந்திருந்தா அவன் ஒரு நிரபராதின்னு கோர்ட்டில் நிரூபமையும் வெளியே வந்திருப்பான் வக்கீல் சார். என்னது? நான் நிஜத்தை தான் சொல்கிறேன் வக்கீல் சார். கதிர் அந்த நிவேதாவை கொலை பண்ணவே இல்லை. என் புருஷன் ஒரு அயோக்கியந்தான், அவன் எந்த அனுதாபத்துக்கு தகுதி இல்லாதந்தான். ஆனால் அவனால் நிவேதாவை கொலை பண்ணியிருக்கவே முடியாது. எப்படி சொல்கிற? மாதவன் பயங்கர ஷாக்கானான். அவன் ஏன் கொலை பண்ணியிருக்க முடியாதுங்கிற? ஏன்னா அந்த நிவேதா சாகவே இல்லை. அவள் இப்போது என்ன மாதிரியும் உங்களை மாதிரியும் நல்ல உயிரோடு தான் இருக்கா. அவ்வளோ அணுகுண்டை தூக்கி போட்டாள். என்ன உளற அகிலா? வக்கீல் சார், கரெக்டாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நான் என் சொந்த கண்ணாலேயே அந்த நிவேதாவை கோவாவில் பார்த்தேன் சார். அகிலா, உனக்கு போதை தலைக்கேறிடுச்சு, அதான் நீ ஏதோ கற்பனையில் பேசுகிற. எனக்கு எப்போவோ போதை இருக்கிறது நிஜம்தான் சார். நான் ஏதோ காற்றுல மிதக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் அந்த நிவேதாவை பார்த்தபோது எனக்கு கொஞ்சம் கூட போதை இல்லை. அவள் தன்னோட நீளமான கருப்பு முடியை கட் பண்ணி அதுக்கு ஒரு கோல்டன் டை அடித்து ஃபுல்லாக கலரை மாற்றியிருந்தா. அதனால் அவள் பார்க்குறதுக்கு அச்சு அசல் ஒரு ஃபாரின் லேடி மாதிரி இருந்தாள். அவள் தன்னோட பேரை கூட சினோரா மரியா கொயம்பிரா மார்லோஸ் அப்படின்னு மாற்றி வச்சுருந்தா. தன்னை ஒரு போர்ச்சுகீசிய சிட்டிசன் மற்றவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தா. அகிலா, நீ 4 மாதத்துக்கு முன்னாடி கோவாவில் ஏதோ ஒரு போர்ச்சுகீசிய லேடி பார்த்துருக்க. அவளோட முகம் பார்க்க இந்த நிவேதா மாதிரி இருந்திருக்கு, அவ்வளோதான் விஷயம். இல்லை சார். அவளோட மடியிலேருந்து டக்குன்று எந்திரித்து உட்கார்ந்து பயங்கரமாக தலையாட்டினாள். நான் கோவாவில் பார்த்தது ஏதோ நிவேதா மாதிரி இருக்கிற பொண்ணு இல்லை சார். அந்த நிவேதாவே தான் போர்ச்சுகீசிய லேடியாக வேஷம் போட்டுட்டு சுற்றுறதை பார்த்தேன். உனக்கு நிவேதாவை அவ்வளோ நல்லா தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும் சார். ஆனால் நீ பேப்பரில் வந்த ஃபோட்டோ வச்சு நான் ஒன்றும் பேப்பர் ஃபோட்டோ வச்சு அவளை அடையாளம் சொல்ல சார். எனக்கு அவளை நிஜமாகவே நல்லா தெரியும். நான் சினிமாவில் சான்ஸுக்காக ஸ்டுடியோவாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தப்போ என்ன மாதிரியே சான்ஸ் தேடி அலைஞ்ச இந்த நிவேதாவும் எனக்கு அங்கேயே அறிமுகமானா. அப்போ அவளோட பேர் வெறும் நிவேதா மட்டும்தான். ஏதோ தன்னை ஒரு பெரிய சினிமா நடிகையோட சொந்தக்காரின்னு சீன் போட்டுக்கிட்டு இருப்பாள். ஆனால் எனக்கு அவளை அக்கு வேறு ஆணி வேற தெரியும் சார். அவளோட முகசாயில் இருக்கிற வேறு எவளையும் பார்த்து ஏமாறுற ஆள் நான் கிடையாது. சரி, அப்போ நீ கோவாவில் என்ன பண்ணிகிட்டு இருந்த? அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அகிலா அவனுடைய பக்கத்தில் இருந்து எந்திரிச்சு லேசாக ஆடிக்கொண்டே சொன்னாள். எனக்கு மறுபடியும் தாகமாக இருக்குது சார். அவள் அங்கிருந்து எந்திரிக்க போனாள். ஆனால் மாதவன் அவளை தடுத்து நிறுத்திவிட்டு சொன்னான். நீ இங்கே இரு, உனக்கு நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். எனக்கு தண்ணி வேண்டாம் சார், அவள் போதையில் சொன்னாள். சரி இரு வர்றேன். மாதவன் பெட்டை விட்டு கீழே இறங்கினான். அவன் வெளியே இருக்கிற ஹாலுக்கு வந்தான். தனக்காக ஒரு விஸ்கி பெக் ரெடி பண்ணி அதை அங்கே நின்று கடகடவென குடித்தான். அந்த பெண் சொல்கிற விஷயம் அவன் நெஞ்சை உலுக்கி கொண்டிருந்தது. ஆனால் அவள் போதையில் உளறுகிறாளா இல்லை நிஜமாகவே நடந்த ஒரு பயங்கர உண்மையை உடைக்கிறாளா என்பது அவனால் கணிக்க முடியவில்லை. அவன் ஒரு கிளாஸை ஜின்னை கால்பாக மூத்தி அதில் லைம் ஜூஸும் சோடாவும் கலந்து கொண்டு மறுபடியும் பெட்ரூமுக்கு வந்தான். மாதவன் அவளிடம் கிளாஸை நீட்டிக்கொண்டே கேட்டான். ஆமாம், நீ எப்போ திடீர்னு கோவாக்கு போன? என்ன, டைரக்டர் ரஞ்சன் போஸ் தான் அவரை கூட்டிகிட்டு போனார். மாதவனால் அதை நம்ப முடியவில்லை. ரஞ்சன் போஸ் ஒரு வயதான மனிதன். அவர் ஒரு இளம்பெண்ணை கூட்டிக் கொண்டு கோவாவுக்கு ஜாலி டூர் போகிற டைப்பும் கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இப்படி பண்ணுறது சாதாரண விஷயம்தான்.
ஆனால் ரஞ்சன் போஸ் எப்படிப்பட்டவர் இல்லை என்பது மாதவனுக்கு பர்சனலாகவே நன்றாக தெரியும். என்னால் நம்ப முடியல அகிலா. அவன் ஓப்பனாக சொன்னான். ரஞ்சன் போஸ் சொன்ன கோவாக்கு கூட்டிகிட்டு போனாங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன் நம்ப மாட்டீங்க? அகிலாவோட நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. அவர் அந்த மாதிரி ஆள் இல்லை. அவருக்கு எந்த மாதிரி ஆள் இல்லை சார்? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லாவே புரிய வைக்கலாம். ஓ, அதுவா விஷயம்? அட போங்க சார், உங்களை விட எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். அவர் அப்படியே பிட்டவர் இல்லை. பெண் எதுக்காக ஒன்றை கூட்டிகிட்டு போனார் சார்? அந்த நாளில் ஒரு பிரிட்டிஷ் ஆக்டர் கோவாக்கு வந்திருந்தான். அவரோட தன் படத்துக்காக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும்னு ரஞ்சன் போஸ் நினச்சிருந்தார். ஆனால் அந்த ஃபாரின் ஆக்டர் ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டார். அவன் கோவாவில் கொஞ்ச நாள் தான் தங்கியிருக்காருங்கிறதுனால ஸ்பீடாக கான்ட்ராக்ட் ரெடி பண்ணுன்னு சொல்லி ஒரு செக்ரட்டரி போஸ்ட்டுக்காக என்னை அவர் கூட கூட்டிகிட்டு போனார். ஓ, ஐசி. அப்போ தான் நீ அங்கே போய் அந்த போர்ச்சுகல் லேடியை பார்த்தியா? அவளோட முகம் பார்க்க நிவேதா மாதிரி இருந்தது, அதானே? முகம் பார்க்க அவள் மாதிரி இல்லை சார், அவள் தான் நிவேதா, அவள் பிடிவாதமாக சொன்னாள். கோபால் எங்கே பார்த்த? பஞ்சும்லையா? இல்லை சார், மார்கோ பகுதியில். நீ அவகிட்ட பேசினியா அகிலா? இல்லை சார். ஏன் பேசல? ஏன்னா யாரோ ஒருத்தர் தன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். அவள் உயிரோடு இருக்க விஷயம் வெளியே தெரிஞ்சால் என் புருஷன் கதிர் அந்த தூக்கு தண்டனையிலேருந்து தப்பிச்சிடுவான். அதை நான் ஒருபோதும் விரும்பலை சார். அந்த பாவி கதிரை நரகத்துக்கு அனுப்ப வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. இப்போ அந்த பரதேசியோட கண்ணு முன்னாடி தூக்கு கயிறை தவிர வேறு எதுவும் தெரியாது. கண்ட பொம்பளை கூட படுக்கணும்னு அவனோட பேராசனால தானே அவனுக்கு இந்த நிலமை வந்திருக்குன்னு அவன் இப்போ நினச்சி பார்ப்பான். சாகிறதுக்கு முன்னாடி தன் பொண்டாட்டியை ஒரு மிருகம் மாதிரி நடத்தினவங்கிற அவனோட மனசாட்சி ஒரு செகண்டாவது குத்தும் பாருங்க. அதுதான் எனக்கு வேணும். இங்கே டெலிஃபோன் இருக்கா அகிலா? இல்லை சார். ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, நான் ஒரு முக்கியமான ஃபோன் பண்ணணும். இதோ இப்போ வந்துடுறேன். நிஜமாக திரும்பி வருவீங்க தானே? கண்டிப்பாக வருவேன், வந்தே ஆகணும். நான் வரலைன்னா ஒரு நிரபராதியோட கொலைப்பழி என் தலைமையில் விழுந்துடுமே. அந்த கதிரோட பழியா? ஆமாம் ஆமாம். அவள் அதை கேட்டு பயங்கரமாக அட்டகாசமாக சிரித்தாள். மாதவன் பேசாமல் தன் ஆடைகளை அணிந்து கொண்டு ஃப்ளாட்டை விட்டு வெளியே வந்தான். அத்தியாயம் 9. அந்த திருவான்மியூர் பாரடைஸ் தியேட்டர் லாபியிலிருந்து ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்திலிருந்து மாதவன் டைரக்டர் ரஞ்சன் போஸோட வீட்டுக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ணினான். நல்ல வேளையாக டெலிஃபோன் டைரக்டரில் அவருடைய நம்பர் அவனுக்கு கிடைத்தது. ரொம்ப நேரம் ரிங் போனதுக்கப்புறம் அந்த பக்கத்திலிருந்து ஃபோனை எடுத்தார்கள். ரஞ்சன் போஸ் சார், மாதவன் பதற்றத்துடன் கூப்பிட்டான். ஆமாம், யார்? அந்த பக்கத்திலிருந்து தூக்க கலக்கத்தில் ரஞ்சன் போஸோட குரல் கேட்டது. இந்த மிட் நைட்டில் யார் பேசுகிறது? சார், நான் மாதவன் பேசுகிறேன், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். சொல்லுப்பா, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுற அளவுக்கு அங்கே என்ன நெருப்பு பிடிச்சி எரியுதா என்ன? சார், இந்த மிட் நைட்டில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப சாரி. ஆனால் நம்புங்க சார், இது ஒருத்தரோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். இல்லைன்னா நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கவே மாட்டேன். இட்ஸ் ஓகே. என்ன விஷயம் சொல்லுங்கள். சார், உங்களுக்கு அகிலாவை தெரியுமா? கதிரோட ஒய்ஃபு. ஆமாம், தெரியுமே. அவள் சமீபத்தில் உங்கள் கூட சென்னைக்கு வெளியே எங்கேயாவது போயிருந்தாளா சார்? கோவாக்கு வந்திருந்தாப்பா. ஆனால் சமீபத்தில் இல்லை, அது நடந்து எப்படி ஒரு 4 மாதம் இருக்கும். கோவாவில் எங்கே சார்? மார்கோவுக்கு போயிருந்தோம். அவளை எதுக்காக சார் கூட்டிகிட்டு போனீங்க? அங்கே ஃபாரின் ஆக்டர் ஜாஃப்ரி வந்திருந்தான். அவரை என்னோடய புது படத்தில் கமிட் பண்ணணும்னு நினச்சேன். அந்த அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு அவசரமாக ஒரு ஸ்டெனோ தேவைப்பட்டா. அது நைட் டைம் அப்படிங்கிறதுனால என்னோடய ஸ்டுடியோவில் ஸ்டெனோ யாரும் கிடைக்கல. அதுதான் உடனே புறப்படணுங்கிறக்காக அகிலாவை ரெக்வஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு கூடவே போயிட்டேன். அங்கே நீங்களும் அகிலாவும் எவ்வளோ நேரம் தங்கியிருந்தீங்க சார்? ஒரு 2 பகல் ஒரு ராத்திரி இருந்திருப்போம். அப்போது அவள் எல்லா நேரம் உங்கள் கூட தான் இருந்தாளா? கான்ட்ராக்ட் ஒர்க் முடிகிற வரைக்கும் எங்கள் கூட தான் இருந்தா. 2வது நாள் மத்தியானமே அவளோட வேலை முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டில் தான் நாங்கள் சென்னை திரும்பணும்னு இருந்தது. அதனால் அவள் சும்மா வெளியே சுற்றி பார்க்குறக்காக தனியாக வெளியே போயிருந்தா. சென்னை திரும்பினதுக்கப்புறம் அவள் அங்கே யாரையாவது எதிர்பாராத விதமாக பார்த்ததா உங்கள்கிட்ட சொன்னாளா சார்? அப்படி அவள் என்கிட்ட சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் நடந்தது. என்ன சார்? அவள் வெளியே போயிட்டு திரும்பி வந்தபோது அவள் முகத்தில் பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஒரு பூனை எலியை சித்திரவதை பண்ணி கொண்டதுக்கப்புறம் வர்ற ஒரு கொடூரமான புன்னகை அவள் முகத்தில் தெரிஞ்சுது. அவள் ஏன் இவ்வளோ குஷியாக இருக்கான்னு நான் அவகிட்ட கேட்டு பார்த்தேன். ஆனால் அவள் என்கிட்ட எதையுமே சொல்லலை. ஏதோ ஒரு மர்மமான புன்னகையோடவே இருந்தா. ஐசி. அது மட்டும் இல்லை, நாங்கள் பிளானில் சென்னை திரும்பினதுக்கப்புறம் அவள் தூக்கத்தில் 2-3 தடவை ஏதேதோ உளர்னா. ஏதோ ஒரு பழிவாங்கல் முடிஞ்சிட்டு தான் அவள் கனவுல பேசினான். ஓ மை காட். வேறு ஏதாவது வேணுமா தம்பி? இல்லை சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த நள்ளிரவு நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணது மறுபடியும் ஒரு தடவை சாரி சார். அவன் ஃபோனை வைத்தான். பாரமான காலடிகளோடு மறுபடியும் அகிலாவோட ஃப்ளாட்டுக்கு திரும்பி நடந்தான். அவன் ஹாலுக்குள் வந்தபொழுது அங்கே ஜின் பாட்டில் காலியாகி தரையில் உருண்டு கிடந்தது. பெட்ரூமுக்குள் போய் பார்த்தால் அகிலா உலக நினைவே இல்லாமல் பெட்டில் மல்லாக்கப்படுத்திருந்தாள். மாதவன் இன்னொரு சிகரெட்டை பற்ற வைத்தான். அவன் முன்னாடி நின்று சிகரெட்டை இழுத்துக்கொண்டே தன்னுடைய அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தான். இப்பொழுது அவனுடைய கண் முன்னாடி 2 வழிகள் இருந்தது. ஒன்று, அந்த ஃப்ளாட்டையும் அந்த பொண்ணையும் அப்படியே மறந்துவிட்டு நமக்கென்ன என்று அங்கிருந்து கிளம்பி போய்விடலாம். இல்லையென்றால் அவளை எழுப்பி அந்த நிவேதா பற்றி இன்னும் முழுதாக விசாரித்து உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம். சரியாக அந்த நேரத்தில் கதிரோடைய வயதான வக்கீல் தண்டபாணி சொன்ன வார்த்தைகள் அவனுடைய காதுக்குள் ரீங்காரமிட்டது. ஒருவேளை நிவேதா உயிரோடு வந்தால்
கதிரோட குழப்பலி உன் தலையில் தான் விழும் மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். உன்னோட மனசாட்சியை உன்னை ஒரு கொலகாரன்னு சொல்லி சாகிற வரைக்கும் வறுத்தெடுக்கும். மாதவன் அந்த இரண்டாவது வழியை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தான். அந்த நிவேதா நிஜமாகவே ஒருவரோடு இருக்கிறாளா இல்லையா என்ற உண்மை அவனுக்கு தெரிந்தே ஆக வேண்டும். மாதவனுக்கு இப்பொழுது எப்படியாவது அகிலாவை அந்த போதை மயக்கத்திலிருந்து எழுப்ப வேண்டும். அவளை நன்றாக தெளிவாக்கினால் மட்டும்தான் அவள் நிவேதா நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி அந்த சினோரா மரியா கொயாராவ் மார்லோஸ் பற்றி இன்னும் நிறைய விவரங்கள் வாங்க முடியும். ஆனால் இன்னொன்றும் தோன்றியது. அகிலா இப்பொழுது நள்ளிரவு நேரத்தில் இந்த போதை மூடில் இதையெல்லாம் உளறியிருக்கா. காலையில் விடிஞ்சு போதையை தெளிஞ்சதுக்கப்புறம் அவள் பேச்சை சொன்னதெல்லாம் மாற்றி பேசினாலும் பேசுவா, இல்லைன்னா பயத்தில் தான் வாயை மூடிட்டு பேசாமல் கூட போயிடுவா. அவகிட்ட இருந்து ஏதாவது உண்மையை வாங்கணும்னா அவளோட இந்த ஆக்ரோஷமான மனநிலை இருக்கும்போது வற்புறுத்தி கேட்டால் மட்டும்தான் உண்டு. அவன் அவளை நன்றாக உலுக்கி எழுப்ப பார்த்தான். ஆனால் அகிலாவிடம் எந்த ஒரு அசைவும் இல்லை. எருமை மாடு மேலே மழை பெய்ந்த மாதிரியே கிடந்தாள். அவன் உடனே பாத்ரூமுக்கு ஓடினான். அங்கிருந்து ஒரு டவலை நன்றாக தண்ணீர் நனைத்து எடுத்து கொண்டு வந்தான். அந்த ஈரட்டவளை அவள் முகத்தில் தேய்த்து அவள் பெயரை சொல்லி நன்றாக உலுக்கினான். அப்பொழுதும் வேலைக்காகவில்லை. ஆனால் அவை முழித்தாகணுமே. அவனுக்கு டக்கென்று தன் அடையார் மெடிக்கல் ஷாப்புக்கு போகலாம் என்று முடிவு செய்தான். இங்கிருந்து அடையார் ஒன்றும் அவ்வளோ தூரம் கிடையாது, 2-3 கிலோமீட்டர் தானே. கடைக்கு போனால் போதையை டக்கென்று இறக்கி அவளை நன்றாக அலர்ட் செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு டேப்லெட்டோ மெடிசனோ எடுத்துக்கொண்டு வரலாம். ஆனால் அந்த ஃப்ளாட்டுக்குள் மெயின் டோர கதவை சாவி தேட ஆரம்பித்தான். ஆனால் சாவி எங்கேயும் கிடைக்கவில்லை. சரி, அகிலா இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவள் எழுந்து எங்கேயும் ஓடப்போவதில்லை என்று அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அவன் ஃப்ளாட்டை விட்டு வெளியே வந்தான். மெயின் கதவை நன்றாக எடுத்து சாத்தி விட்டு அமைதியாக படிக்கட்டில் இறங்கி கீழே போனான். அப்பார்ட்மெண்ட் முன்னாடி தான் அவனுடைய கார் நின்றிருந்தது. அவன் காருக்குள் ஏறி உட்கார்ந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணினான். வண்டியை எடுத்தான். அவன் கவனித்தவரை அந்த மொத்த பில்டிங்கிலும் அகிலாவோட ஃப்ளாட் மட்டும்தான் லைட் எரிந்து கொண்டிருந்தது. அவன் வருவதையோ போதையோ அவன் அங்கே எவனுமே பார்க்கவில்லை. எல்லோரும் நன்றாக தூங்கி கொண்டிருந்தார்கள் அவனை தவிர. அந்த பாலாய் போன நள்ளிரவு நேரத்தில் ரோடுகள் காரில் ஸ்பீடாக ஓட்டிக்கொண்டு திருவான்மியூர் பாலத்தை கடந்து அடையாறில் இருக்கிற தன் மெடிக்கல் ஷாப்புக்கு முன்னாடி போய் நிறுத்தினான். கடையோட ஷட்டர் பூட்டி இருந்தது. ஆனால் கடையோட பின்பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கதவு இருந்தது. அதோட சாவி மாதவனிடம் எப்பொழுதும் இருக்கும். அவன் அந்த சாவியை போட்டு பூட்டை திறந்து உள்ளே நுழைந்தான். 2 லைட்டுகளை போட்டுவிட்டு தன் வாட்சை பார்த்தான். மணி 2 போகிறது. அவன் கடையின் மூலையிலிருந்து ஒரு மெடிசன் ரேக்கில் பக்கத்தில் போனான். தனக்கு தேவையான அந்த போதை இறக்குகிற மருந்து எடுத்து பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டு அலமாரியை மூடினான். அப்பொழுதுதான் முதலாக அவனுடைய மூளைக்குள் ஒரு விஷயம் பளிச்சென்று உரைத்தது. ஒரு பேச்சுக்கு இப்போ அகிலா கோவாவில் பார்த்தது நிவேதை தான் அவகிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கிட்டாலும் நாளைக்கு கோர்ட்டில் ஒரு கேள்வி வருமில்ல. கவர்மெண்ட் வக்கீல் மாதவனுக்கும் இந்த அகிலாக்கும் எப்படி பழக்கம்? எந்த சூழ்நிலையில் அவன் இந்த உண்மையை மாதவங்கிட்ட சொன்னான்னு ஜட்ஜு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? குற்றவாளி கதிருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவனோட இளம் மனைவியோட ஃப்ளாட்டில் போய் நள்ளிரவு பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாருன்னு வெளியே தெரிஞ்சால் மானம் கப்பல் ஏறிடும், ஊரே காரி துப்பும். ஆனால் இந்த நேரத்தில் தம் மானத்தை பார்க்குறதா இல்லை ஒரு நிரபராதியோட உயிர் தூக்கில் தொங்குறத போகுதே அதை நினச்சி பார்க்குறதா? அவனுடைய நல்ல மனசாட்சி அந்த 2வது வழியை தேர்ந்தெடுத்தது. இப்போவே போய் அகிலாட்டிருந்து எல்லா உண்மையும் கறக்கணும். காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் கதிரோட கேஸை மறுபடியும் முதல்லேருந்து விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அவன் முடிவு செய்தான். ஆனால் ஒருவேளை அகிலா சொன்னது பொய்ன்னு ஆயிட்டா எல்லோரும் தன்னை வச்சு செய்வாங்கங்கிற பயம் இருந்தது. யோசித்து பார்த்தால் அகிலா சொன்னது பொய்யாக இருக்கத்தான் வாய்ப்பு அதிகமாக இருந்தது. ஏனென்றால் அவன் சாதாரண ஆள் இல்லை, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். கடந்த 9 மாதங்களாக அந்த கேஸோட அக்கு வேறு அணி வேறாக குப்பையை கொட்டினவன் அவன். இப்போது கடைசி நிமிஷத்தில் நிவேதா உயிரோடு வந்துடுவாளுங்கிற ஒரு மேஜிக் நடக்கும்னு நம்புறது முட்டாள்தனம். அவள் கண்டிப்பாக செத்துருப்பா. அந்த ரூம் அலங்கோலமாக தான் கிடந்தது. அங்கே சிந்தனை அவ்வளோ ரத்தம், சாட்சிகளோட வாக்கு மூலம், காணாமல் போன அவன் நகைகள், அந்த கத்தியும் வாளும் அங்கே இல்லாதது, வாளில் இருந்த கதிரோட கைரேகை எல்லாமே நிவேதாவோட சாவத்தான் ஊர்ஜிதம் பண்ணுது. கதிரோட குற்றத்தை தானே கத்தி சொல்லுது. இருந்தாலும் இப்போதைய சூழ்நிலை அகிலா சொன்ன விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக விசாரித்தே ஆகணும். அவன் முன்னாடி நடந்தான். ஆனால் திடீரென்று அங்கேயே உறைந்து போய் நின்றான். கடையின் பின்பக்க ஆஃபீஸ் ரூமுக்குள் ஏசி ஓடிக்கொண்டிருக்கிற சத்தம் கேட்டது. யாரோ ஒரு ஊழியர் தெரியாமல் அதை ஆஃப் பண்ணாமல் போயிருக்கிறார்கள் போல. அந்த ஏசியை ஆஃப் பண்ணலாம் என்று ஆஃபீஸ் கதவு பக்கத்தில் போன மாதவனுக்கு உள்ளே இருந்து ஒருவர் சீராக மூச்சு விட்டு தூங்குகிற சத்தம் கேட்டது. உள்ளே யாரோ இருக்கிறார்கள். அவன் மெல்ல கேஷ் கவுண்டர் பக்கத்தில் போனான். அங்கே இருக்கிற கீழ்ராயர் அவனுடைய அண்ணன் எப்பொழுதுமே ஒரு துப்பாக்கியை வைத்திருப்பான். அந்த துப்பாக்கியை பார்த்தபொழுது அது லேசாக திறந்திருந்தது. உள்ளே துப்பாக்கியும் இருந்தது. அந்த டிராயரை பார்த்தபொழுது அது லேசாக திறந்திருந்தது. உள்ளே துப்பாக்கியும் இருந்தது. அவன் டக்கென்று அந்த துப்பாக்கி கையில் எடுத்துக்கொண்டு பூனை மாதிரி அடி எடுத்து வைத்து ஆஃபீஸ் கதவுக்கு பக்கத்தில் போனான். உள்ளே யார் அது? அவன் கரகரப்பான மிரட்டல் குரலில் கேட்டான். மரியாதையாக கையை தூக்கிட்டு வெளியே வா. உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவன் கையை நீட்டி உள்ளே இருக்கிற சுவிட்சை போட்டான். லைட்டை ஆன் செய்தான். பார்த்தால் அங்கே சோஃபாவில் ஸ்டெல்லா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள்.
மாதவன் வந்த சத்தமோ அவன் மிரட்டல் குரலோ இல்லை திடீரென போட்ட லைட் வெளிச்சமோ அவளுடைய தூக்கத்தை கலைக்கவே இல்லை. அவ்வளோ டயர்டாக தூங்கி கொண்டிருந்தாள். இந்த நேரத்தில் அவளை எழுப்புவது சரியில்லை என்று நினைத்த மாதவன் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கடையில் தான் போட்ட மற்ற லைட்டுகளையும் அணைத்துவிட்டு கடையை விட்டு வெளியே வந்தான். கதவை பூட்டிவிட்டு மறுபடியும் காருக்குள் ஏறி அமர்ந்தான். காரை எடுத்து கொண்டதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு ஞாபகமே வந்தது. கடையோட பூட்டை பூட்டும் பொழுது அவசரத்தில் அந்த துப்பாக்கி தன் கோட்டு பாக்கெட்டிலேயே போட்டு வைத்திருக்கிறான் என்று. சரி, மறுபடியும் போகும்போது கடையில் வச்சிடலாம் என்று நினைத்து கொண்டே திருவான்மியூருக்கு திரும்பினான். அகிலாவோட ஃப்ளாட்டுக்கு முன்பாக முதலாக அவன் காரை நிறுத்திய போது அங்கே எந்த வண்டியும் இல்லை. ஆனால் இப்பொழுது அங்கே ஒரு கருப்பு நிற கார் நின்று கொண்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் சுற்றி ஏகப்பட்ட வண்டிகள் பார்க் பண்ணியிருந்ததால் மாதவனுக்கு ஒரு 5-6 பில்டிங்கள் தள்ளித்தான் கார் பார்க்கிங் கிடைத்தது. அவன் அங்கிருந்து நடந்தே வந்தான். கோட் பாக்கெட்டிலிருந்து அந்த துப்பாக்கியோட வெயிட் அவன் கோட்டையே ஒரு பக்கமாக இழுத்தது. தேவையில்லாமல் அந்த துப்பாக்கி ஏன் தூக்கிட்டு வந்தோம் என்று அவனுக்கு தன்மேலேயே எரிச்சலாக இருந்தது. அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்து படிக்கட்டில் ஏறினான். அகிலாவோட ஃப்ளாட் வாசலுக்கு வந்து நின்றான். அவன் போகும்பொழுது கதவை நன்றாக இழுத்து மூடித்தான் போயிருந்தான். ஆனால் இப்பொழுது கதவு லேசாக திறந்திருந்தது. ஒருவேளை காத்துக்கு திறந்திருக்கும் என்று நினைத்தான். அவன் உள்ளே நுழைந்து தன் பின்னாடி கதவை இழுத்து மூடி உட்பக்கமாக தாழ்பாலிட்டான். வெளியே நல்ல காற்று இருந்தது. உள்ளே வந்தவுடனே அந்த அடைக்கப்பட்ட ஃப்ளாட்டுக்குள் அவனுக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டிக்கிற மாதிரி இருந்தது. உள்ளே விஸ்கியும் ஜின்னும் வாசனை பயங்கரமாக அடித்தது. முதலில் அந்த வாசனை தெரியவில்லை, ஏனென்றால் அப்பொழுது அவனும் குடித்திருந்தான். ஆனால் இப்பொழுது அவனது போதை முழுதாக இறங்கி வெளியே காற்று வாங்கி கொண்டு வந்ததால் அவனுடைய மூக்குக்கு அந்த வாசனை அசிங்கமாக தெரிந்தது. அவன் பெட்ரூமுக்குள் எட்டி பார்த்தான். அகிலா அவன் விட்டு போன போது எப்படி படுத்திருந்தாலோ அப்படியே தான் அங்கே கிடந்தான். அவன் கிச்சனுக்குள் போனான். ஒரு கிளாஸில் பாதி அளவு தண்ணீரை ஊற்றி தான் எடுத்துக்கொண்டு வந்த அந்த டேப்லெட்டை கரைத்து கொண்டு மறுபடியும் பெட்ரூமுக்கு வந்தான். போகிற வழியில் அவனுடைய கால் தரையில் கிடந்து ஏதோ ஒரு பொருள் மேலே தட்டியது. உற்று பார்த்தான். தரையில் ஒரு தலகாணி கிடந்தது. அதை எடுத்து ஒரு சேர் போட்டு பெட்டில் பக்கத்தில் போட்டான். அந்த மெடிசின் கிளாஸை ஒரு டேபிளில் வைத்து அகிலா மேல் குனிந்து கூப்பிட்டான். அகிலா, அகிலா, எந்திரி. சரியாக அந்த சமயத்தில் ஒரு பலமான காற்று அந்த ரூம் முழுக்க வீசின மாதிரி இருந்தது. ஒருவேளை தாழ்பாலை ஒழுங்காக விழாமல் கதவு மறுபடியும் திறந்துடுச்சோ அவனுக்கு தோன்றியது. அவன் தன்னுடைய ஒரு கையை அகிலாவோட கழுத்துக்கு பின்னால் கொடுத்து அவளை நேராக நிமிர்த்தினான். அகிலா, எந்திரிப்பா. சரியாக அப்பொழுது லேசாக தப்பென்ற ஒரு சத்தம் கேட்டது. யாரோ ஒருவர் தரையில் விரித்திருந்த அந்த கார்பெட்டின் மேல் கால் வைத்து வரங்கிற மாதிரி ஒரு சத்தம். அவன் டக்கென்று திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. நம்ம ஏன் இவ்வளோ பதட்டப்படுறோம் என்று தனக்கே அசிங்கமாக இருந்தது. அவன் மறுபடியும் அகிலா பக்கம் திரும்பினான். திடீரென அந்த பெட்ரூமோட லைட் அணைந்தது. ரூமே இருட்டானது. மாதவன் பதட்டத்துடன் தன் பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கி வெளியெடுத்து கையில் பிடித்து கொண்டு பயந்த குரலில் கத்தினான். யாரது? ஆனால் அங்கே யார் இருக்கப் போகிறார்கள்? ஒருவேளை இந்த ஏரியா முழுக்க பவர் கட் ஆகிருக்கும் என்று நினைத்தான். அவன் ஜன்னல் பக்கமாக எட்டி பார்த்தான். ஆனால் வெளியே திருவிளக்குகளெல்லாம் பளபளவென எரிந்து கொண்டிருந்தது. அப்படின்னா இங்கே மட்டும் ஏன் லைட் ஆஃப் ஆச்சு? மாதவனுடைய மூளை பயங்கரமாக யோசித்து முடிப்பதற்குள் ஏதோ ஒரு கனமான இரும்பு பொருள் அவனுடைய மண்டையின் பின்பக்கத்தில் பயங்கர வேகத்தில் பலமாக வந்து இறங்கியது. அவ்வளவுதான். மாதவன் அப்படியே சுருண்டு கீழே விழுந்தான். மாதவனுடைய கண் முன்னாடி திடீரென இரத்த சிவப்பாக மின்மினி பூச்சிகள் பறந்த மாதிரி இருந்தது. அவன் அப்படியே இரண்டாக மடிந்து முன்னாடி விழும்பொழுது அவனுடைய உடம்பு வேறேதோ உடம்பு மேல் தட்டியது. அடுத்த செகண்ட் அவனுடைய பின்மண்டையில் இன்னொரு பலமான அடி விழுந்தது. அவ்வளவுதான். அவன் அந்த மரத்தரையில் சுருண்டு விழுந்தான். அவன் முழுவதுமாக சுயநினைவு இழந்து அப்படியே உருண்டான். இந்த எபிசோடின் இறுதிக்கு வந்துவிட்டோம். அகிலா உண்மையைத்தான் சொன்னாளா? நிவேதா உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறாளா? அந்த ஃப்ளாட்டுக்குள் யார் நுழைந்தார்கள்? மாதவனின் தலையில் அடித்தது யார்? அந்த அடிக்கு பிறகு மாதவன் உயிரோடு இருக்கிறானா? இப்படி இந்த எல்லா கேள்விகளுக்குமான விடை அடுத்த பாகத்தில் இருக்கிறது. அடுத்த பாகம் நாளை மறுநாள் வெளிவரும். அதுவரை விடியும் வரை காத்திருங்கள்.